ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். எல்லாருக்குமே தெரியும் பள்ளிகள் எப்போ திறக்க போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் நம்ம எல்லாருமே இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா தடுப்பூசி வரும் வரை பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத துணை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. இது எந்த மாநிலத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான கோவிட்-19 தாக்கம் அதிகமாக இருந்தது. இப்போ டெல்லியில் கொஞ்சம் அதிகமாக பரவிட்டே வரனால அங்கே இருக்க துணை முதலமைச்சர் அவரே தான் எஜுகேஷன் மினிஸ்டரும் கூடாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்பு கேட்டதுக்கப்புறம் அவங்க இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னனால நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பள்ளிகள் திறக்க போகிறோம் அப்படின்னாங்க. ஒரு சில மாநிலங்களில் பள்ளிகளை திறந்து திருப்பி மூடிட்டாங்க. தமிழகத்தில் திறக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்களோட எதிர்ப்பு மற்றும் கருத்து கணிப்பை கேட்டுட்டு தமிழக அரசும் அதை பின் வச்சுட்டாங்க. இப்போ ஜனவரி மாதம் திறக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஜனவரி மாதம் திறப்பார்களா அல்லது பள்ளிகள் தடுப்பூசி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திறப்பாங்களா அப்படிங்கிறத விஷயம். ஒரு சில மாநிலங்களில் தடுப்பூசி கண்டுபிடிக்கணும்னு இப்போ சொல்லியிருக்காங்க டெல்லி மாநிலத்தில். இப்போ அதே மாதிரி டெல்லி மாநிலம் கூட நம்ம சொல்ல முடியாது, அது என்னது ஒரு யூனியன் பிரதேசம் தான் இருக்குது. அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களோட பெருசு நம்ம தமிழகம். மாணவர்களோட எண்ணிக்கை, பாப்புலேஷன் எல்லாமே பயங்கர அதிகம். ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியலை. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ கூடிய விரைவில் ஜனவரியில் திறக்கப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ அதுக்குள்ளே இந்த கொரோனா தொற்று தமிழகத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.